கத்தரிக்காய்க்கு குடைபிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலைக் கொட்டையை முத்துச்சிப்பி போல மூடி வைச்சது யாரு? பருத்திச் செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்னு கொடுத்தது யாரு? அந்த வாசனையில்லா காகிதப் பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆடக் கொடுத்தது யாரு? அந்த தொட்டா சினுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு யாரு? கூறு. அந்த இயற்கை அன்னையாம் பாரு. எவ்வளோ அழகான இருக்கு பாரு பாட்டு. இங்க பாரு ஒவ்வொன்றும் இங்க பாரு. இந்த கத்திரிக்காய்க்கு அந்த கொண்டையில் இருக்குல்ல, அது வந்து கொடை மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரு, இந்த கடலையை மூடி இருக்கத அது வந்து முத்து வந்து மூடி இருக்கும்ல சிப்பியில், அந்த மாதிரி இருக்குன்னு அங்கே பாரு. இந்த கவிஞனோட எழுத்து பற்றியா அங்கே பாரு அழகாக போட்டிருக்காங்க பாரு. பருத்தி பூ இருக்குல்ல, அதுக்கு பஞ்சு மிட்டாயை சாப்பிட கொடுத்தது யாருன்னு கேட்டிருக்காரு பாரு. எவ்வளோ அழகா இருப்பார். அதே போல் எங்கே பாரு, இது என்னது காகிதப்பூ, இதுக்கு வண்ணம் அடித்தது யாரு? எப்படிலாம் யோசிக்கிறாரு பாரு. அதை விட இங்கே பாரு, ஆலமரத்துக்கு ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரும்? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. எப்படிலாம் யோசிக்கிறாரு. இங்கே பாரு, தொட்டா சினிங்கி பட்டு. நம்ம தொட்டா சினிங்கி தொட்டோம், நீ பார்த்துருக்கேன்னு தெரியல. பார்த்தது கிடையாது. தொட்டேன் வச்சுக்கான் அப்படி சுருங்கிடும். அதை டக்குன்னு நம்ம தொட்டோன்னா மூடணும். அதை வந்து சொல்லதுக்கு ஒரு கட்டளை போட்டிருக்காங்களாம். அது யார் போட்டாரு? ஸோ எப்படிலாம் யோசிக்கிறாரு. சூப்பர்ல. இங்கே பேர், அவர் பேர் வையம்பட்டி முத்துசாமி. திஸ் என்னப்பா 2ஆம் கிளாஸ் பாடம். நல்லா இருக்கு. புரிஞ்சு தானே படித்த இது? எவ்வளோ இந்த கவிதை அழகா இருக்கு பாரு. பாடல் அவர் எவ்வளோ யோசிச்சு எழுதியிருக்காரு பாரு. ஆனால் இந்த கவிதை யாராலையுமே இந்த மாதிரி ஒரு கவிதை பண்ணவே முடியாது. இவர் பண்ணியிருக்காரு பாரு, அதுக்குன்னே இவருக்கு பாராட்டணுமா?